எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்ப இந்த ட்ராமால இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த ரஷ்யன் கப்பிள்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த பிளேஸ்ல இந்த ரஷ்யன் கிட்ட பேச வந்திருப்பான்ல ஸ்டீவ். அத அவன் கவனிச்சுட்டு அவனோட பாஸ்க்கு உடனே கால் பண்ணி சொல்றான். இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த ரஷ்யன் கிட்ட கேட்குறாரு. "நாளைக்கு இங்க ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்க போது. அதுக்கு நீங்களும் வரீங்களா?" அப்படின்னு கேட்க, ஓகே நான் தாராளமா வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. இத வந்து அந்த ரஷ்யனோட ஒய்ஃப் பார்த்துட்டு, "வாவ்! உங்க 2 பேரையும் எனக்கு பார்க்கும்போது, சின்ன வயசுல எங்களே நாங்க பார்த்த மாரி இருக்கு." "என்னது? என்ன சொல்றீங்க?" "ஆமா, ஆக்சுவலி நான் உங்க வயசு இருக்கும்போது ரஷ்யால வேலைக்காக போயிருந்தேன். அங்க எனக்கு ஃபேமிலியும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எப்போதும் ஒர்க் பண்ணிட்டு தனியா சுத்திட்டு இருப்பேன். அப்பதான் நான் இவர பார்த்தேன். என்ன பார்த்த உடனே இவரு, 'நீ ரொம்ப அழகா இருக்கன்னு' சைனீஸ்லயே வந்து சொன்னார் தெரியுமா? இவரு ரொம்ப ஸ்வீட்" அப்படின்னு சொல்லி அவங்க லவ் ஸ்டோரிய சொல்ல, நம்ம ஹீரோயினும் "உங்க லவ் ஸ்டோரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்பி ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் கிட்ட போயி, "சரி ஹம்மிங், எனக்கு ஒரு டவுட்டு. அது என்னன்னா, உனக்கு இந்த ரஷ்யனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னா, நீ உன்னோட கம்பெனி வழியாவே ஃபார்மலா அவர போய் மீட் பண்ணி இத பத்தி பேசியிருக்கலாமே. அத விட்டுட்டு ஏன் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து என்ன கூப்பிட்டுட்டு வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் கம்பெனில ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்க, "ஆக்சுவலி என்ன போர்ட் மெம்பருக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்னால டைரக்ட்டா கம்பெனில இருக்க யாரையுமே யூஸ் பண்ணி இவர்கிட்ட போய் பேச முடியாது. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சொந்த அப்பாவே நான் போர்ட் மெம்பர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாரு. பட் ஒருவேளை இப்ப இவரு கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்றதுக்கு இவர நான் ஒத்துக்க வச்சுட்டேன் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு மறுபடியும் போர்ட் மெம்பர் பொசிஷன் கிடைக்கலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "ஒரு நிமிஷம் இரு. உங்க அப்பாவே உனக்கு போர்ட் மெம்பர் பொசிஷன் ஒரு நிமிஷம் இரு. உங்க அப்பாவே உனக்கு போர்ட் மெம்பர் பொசிஷன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா?" "ஆமா. அவர் இப்படி சொல்றது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைமே கிடையாது. ஹட்சன் பொறந்ததுலேருந்து அவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவருக்கு என் மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் ஹட்சன் பொறந்த உடனே போயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், "இங்க பாரு, நம்மளோட அப்பா அம்மா கண்ணுக்கு நம்ம சின்ன குழந்தைங்களா தான் தெரியும். ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பால அவங்களுக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கை போகலாம். அதனால அவங்க நம்மக்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கலாம். பட் அது எல்லாமே நம்மள அவங்க பாதுகாப்பா பார்த்துக்கணுன்றதுக்காக தான். சரியா? அதோட நீ இவ்ளோ பெரிய பணக்கார வீட்டு பையனா இருக்க. ஸோ ஊர்ல இருக்க கண்ணு எல்லாமே உன் மேல தான் இருக்கும். இந்த டைம்ல நீ சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட மத்தவங்க ஈஸியா உன்ன கீழ தள்ளிடுவாங்க. அதனால தான் அந்த மாரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு உங்க அப்பா உன்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, புரியுது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "சரி ஹட்சன் எப்படி இருக்கான்?" அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, "ஆ இப்ப அவன் முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப குறும்புத்தனம்லாம் பண்றதில்ல. அமைதியா இருக்கான்." "அப்படியா? சரி ஹட்சனோட உண்மையான அம்மாவ பத்தி அவன்கிட்ட நீ பேசிட்டியா?" அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, "இல்ல அத பத்தி நான் இன்னும் பேசல. ஆக்சுவலி நான் ஹட்சனோட அம்மாவ பிரேக்கப் பண்ணி 2 மாசம் கழிச்சு தான் அவ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு" அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அப்போ வீட்ல இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு ஃபெங்லியோட அக்கா ஓடி வரா. உடனே இவரும், "மழை டைம்ல எதுக்கு நீ இப்படி வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ உடனே, "அது நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்." "என்னது பிரெக்னன்ட்டா இருக்கியா? ஆனா நம்ம பிரேக்கப் பண்ணி 2 மாசம் ஆகுது." "ஆமா, ஆனா இந்த குழந்தை உன்னோடது தான். ஏன்னா நான் இவ்ளோ நாளா உன் கூட மட்டும் தான் இருந்தேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ உடனே, ஓகே ஹம்மிங், நீ ஒண்ணும் இத நினைச்சு கவலைப்படாத. ஆக்சுவலி நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற விஷயத்த உன்கிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் வந்தேன். அதோட இதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி பக்கத்து ஊர் போலான்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு மட்டும் நான் பிரெக்னன்ட்டா இருக்க மேட்ரு தெரிஞ்சுது, அவ்வளோதான். சரி, சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு அங்கிருந்து கிளம்பியிருப்பா. ஸோ இப்போ இந்த விஷயத்த ஹீரோ சொல்லி, ஆக்சுவலி அவ கூட குழந்தை பொறக்கிற வரைக்குமே நான் இருந்தேன். ஆனா குழந்தை பொறந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அவ ஏதோ டைவிங்க்காக கிளம்பி போனா. பட் திரும்ப வரவே இல்ல. ஆனா அவ போனதுக்கப்புறம் நான் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன். அந்த குழந்தை என்னோடது தான்னு சொன்னாங்க. ஃபெங்லியோட அக்கா டைவிங்ல இறந்து போயிட்டதுனால, வேற வழி இல்லாம இந்த குழந்தைய நான் இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த குழந்தை என்னோடதுன்னு சொன்னா பெரிய பிரச்சனை வந்துரும்னு, அவன என்னோட தம்பின்னு சொல்லி அவங்களே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. பட் அப்போலேருந்து எங்க அப்பா என்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கிறாரு. அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் உடனே, "ஆக்சுவலி அவங்க நீ சேஃபா இருக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ, "ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் நீ என்ன கம்ஃபோர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. ஸோ நீ இப்படி மூட் அவுட்டா இருந்தேன்னா, கண்டிப்பா வேலை நடக்காது இல்லையா? அதோட எனக்கும் பணம் கிடைக்காது. அதனால தான் கொஞ்சம் உன்ன பூஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன். வேற எதுவும் இல்லையே" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "ஓகே, எனக்கும் கம்ஃபர்ட்டா தான் இருக்கு" அப்படின்னு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா 2 பேரும் தூங்க போறாங்க. நம்ம ஹீரோயின் பெட்ல தூங்கிறாங்க. ஹீரோ சோஃபால படுத்திருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோ கத்துறான். ஒரு நிமிஷம் இரு. ஆமா, உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு யாரோ இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டதா சொன்னியே, அது யாரு?" அப்படின்னு கேட்க,
ஹீரோயின் சிரிச்சுட்டே, நடு ராத்திரி கேட்குற கேள்வியா இது? முதல்ல நீ ஒன்றும் என் ஹஸ்பண்ட் கிடையாது, இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தூங்குறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இந்த ஸ்டீவ் இருக்கான் இல்லையா, அவன் பைனாகுலரை வச்சு நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரூமையே குருகுருன்னு உத்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அந்த டைமில் பக்கத்தில் பூச்சிங்களுக்கெல்லாம் ஏதோ மருந்து அடிச்சுட்டு போகிறாங்க. அந்த ஸ்ப்ரே எடுத்து இவன் மேலே அடிக்க அவ்வளோதான், அவன் ஜொயின்னு மயங்கி தோப்புன்னு கீழே விழுந்துடுறான். தென் அதோட நம்ம ஹீரோயினும் கிளம்பி அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க நிறைய பொருளை காமிச்சு, பார்த்தீங்களா இதுக்குள்ளே ஒரு வாசனை திரவியம் இருக்கும், இது சூப்பராக இருக்கும், இந்தாங்க நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வாங்கிக்கோங்க, பேகுக்குள்ளே வச்சா இது செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே நிறைய சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு இலைக்குள்ளே எடுத்து வச்சு அதில் தேன் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் எப்படி பேக்கப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹே இங்கே பாரு, இதை உனக்காகவே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, எனக்காகவா அப்படின்னு ஹீரோ ஒரு நிமிஷம் அதை பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின், பார்த்து பார்த்து எல்லாம் கீழே கொட்டுது பாரு அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னா இதை நான் இப்படி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவன் காமிக்க, நம்ம ஹீரோயினும் ஓ இப்படியா அப்படின்னு அவன் கேட்குறா. இவங்க 2 பேரும் இப்படி விளையாடுறத பார்த்து அந்த சைடு அந்த ரஷ்யன் கப்பிள்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டில் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டீவை காட்டுறாங்க. அவன் மரத்துலேருந்து கீழே விழுந்ததுனால கால் உடஞ்சி போய் ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்கான். பட் அப்படியுமே அவன் நம்ம ஹீரோயின் ரூம்குள்ளே போக முடியுமான்னு வாசலில் உட்காந்துருக்கும் போது அந்த ரூம் க்ளீன் பண்ண வரவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அந்த ரூமை லைட்டாக திறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. உடனே இவன் அந்த ரூம்குள்ளே போகணும்னு சொல்லி வேகமாக போய் அப்படியே கதவுல முட்டிக்க தலையிலையும் அடிபட்டுருது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கவங்களுக்கு அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு, தோ இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஐப்ரோ அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த ஐப்ரோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவங்க கேட்க, ஹீரோ சொல்கிறான், ஆக்சுவலி பழங்காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ராஜா இது அவரோட ராணிக்காக அவங்க ஐப்ரோவில் போட்டு விட்டாராம். ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி மேக்கப் பண்ணி விட்டா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா வளரும்னு சொல்லுவாங்க. நீ வா டியர், நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ அதை போட்டு விடுறாரு. ஹீரோயினுக்கு புரியல, இவன் உண்மையாகவே பண்ணுறானா நடிக்கிறானானே புரியல. பட் இதை அங்கே இருக்க கப்புள்ஸ் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ரஷ்யனோட ஒய்ஃபுக்கு போட்டு விடுறாங்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கு எப்படி இங்கே இருக்க நிறைய பொருளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு கேட்க, நான் நியூஸ் ஆங்கராக வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஸோ எனக்கு நிறைய விஷயம் தெரியும். ஓ அப்படியா, நீங்கள் நியூஸ் ஆங்கரா? இல்லை, இப்போ அந்த வேலையை விட்டுட்டு நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரெஸ்ஸிங் பிராண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உண்மையாவா? ஆமாம், தோ போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ், இது கூட நாங்கள் க்ரியேட் பண்ணது தான். நிஜமாவா சொல்கிறீங்க? ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. அப்படியா? அப்படின்னா இந்தாங்க எங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு ஹீரோயின் வீடியோஸை காமிக்க, வா உங்கள் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க, உண்மையாகவே உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்பவே லக்கி தான் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் அப்புறம் நீங்கள் நாங்கள் ரெடி பண்ண ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, வா ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? ஓ அவரா? ஆக்சுவலி அவர் ஜிண்டா குரூப்போட வைஸ் பிரசிடெண்ட். உண்மையாவா? ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் கூட ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். ஓ அப்படியா? ஆக்சுவலி நாங்கள் இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம், ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஒர்க்கை பற்றி பேசவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா எனக்கு புரியுது அப்படின்னு அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டீவ் இருக்கான் இல்லையா, அவன் எப்படியோ ஹீரோயினோட ரூம்குள்ளே புகுந்துடுறான். அங்கே பார்த்தா எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ உடனே ஓஹோ இவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கும் போது டக்குன்னு அந்த ரூம்குள்ளே ஹீரோயின் வர இவன் போய் கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறான். அப்போ ஹீரோயின் கிட்ட, ஆமாம் இந்த கிஃப்ட்டு கண்டிப்பாக அந்த லேடிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உள்ள ஏதோ உருள்ற சவுண்டு கேட்குது. அவன் தான் கபோர்டுக்குள்ளே ஏதோ உருட்டிட்டான். உடனே இவங்க அலர்ட் ஆகி உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கப்பிள்ஸ் மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, டியர் உனக்கு ஏதாவது வேணுமா டியர் அப்படின்னு சொல்லி பாசமாக கேட்டுகிட்டே அப்படியே அந்த கபோர்டை திறக்கிறாரு. அங்கே அந்த ஆள் ஒளிஞ்சிருக்கிறத ஹீரோ பார்த்துடுறாரு. இருந்துமே, டியர் உனக்கு குளிருதுன்னு சொன்னல, இரு உனக்கு போர்வை எடுக்கிறேன் அப்படின்னு போர்வை எடுத்துட்டு வேணும்னே நங்குன்னு அந்த கதவை மூட அவனுக்கு காலில் நல்லா அடிபட்டுருது. அண்ட் அதுக்கப்புறமா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளியே அந்த பீரோக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், பட் அவனுக்கு ரொம்ப உடம்பு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. சரி இப்போ என்ன பண்ணுறது? இல்லை நமக்கு அவன் இருக்க விஷயம் தெரிஞ்சதை அவன்கிட்ட காமிச்சிக்க வேணாம், அவன் உஷாராயிடுவான், நம்மளும் அவன் போக்கிலே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அவங்க வச்சுருந்தாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு, அதை எடுத்துகிட்டு அந்த ரஷ்யன் கப்புள்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அந்த ரஷ்யன் கப்புள்ஸும் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் அவங்க எல்லாரும் அங்கே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு நல்லவன் மாதிரி அந்த ஸ்டீவ் கிளம்பி வரான். அவன் ஓ நீங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, ஜிண்டா குரூப்போட வைஸ் பிரசிடென்ட், அதோட இந்த பிஸ்னஸ்மேன் ரஷ்யன் இவர் கூட இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. அப்போ அந்த ரஷ்யனும்,
நீங்க பெரிய பிசினஸ் மேன்ன்ற விஷயத்த இப்பதான் என்னோட ஒய்ஃப் என்கிட்ட சொன்னா அப்படின்னு அவர் சொல்ல, ஹீரோவும் ஆமா நான் பிசினஸ் மேன் தான். பட் நான் வெக்கேஷன்ல இருக்கும்போது பிசினஸ பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த ஸ்டீவ் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, ஆமா ஹம்மிங் சார் நான் கேள்விப்பட்டேன். நீங்களும் உங்க ஒய்ஃபும் டிவோர்ஸ் பண்ண போறீங்களாமே அப்படின்னு கேட்க, எது டிவோர்ஸா அப்படின்னு அந்த ரஷ்யன் கப்பல் பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், அது ஜஸ்ட் ரூமர் தான் அதெல்லாம் நம்பாதீங்க. எது உண்மையா அதெல்லாம் ரூமரா? அப்புறம் எதுக்கு நீங்க உங்க நியூஸ் ஆங்கர் வேலைய விட்டுட்டு, அதுக்கப்புறமா லைவ் ஸ்ட்ரீமிங் வேலைக்கு போனீங்க? அப்படின்னு கேட்க, ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆக்சுவலி நான் நியூஸ் ஆங்கரா இருந்தேன். பட் அதுக்கப்புறமா சொந்தமா பிசினஸ் பண்ணணுன்றதுக்காக கொஞ்ச நாள் லைவ் ஸ்ட்ரீமர் வேலைக்கு போனேன். அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு, இப்ப நானே தனியா ஒரு ட்ரெஸ்ஸிங் பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயய்யோ! இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலையே. சரி, ஒருவேளை நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணலன்னே வச்சுப்போம். ஆனா, உங்க ரூம்குள்ள ஏன் எல்லாமே தனித்தனியா இருக்கு? அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறான். என்னது இது? அப்படின்னு அந்த ரஷ்யன் கேட்க, ஆக்சுவலி நாங்க எல்லா திங்ஸையும் நேத்து நைட்டு தான் பிரிச்சு வச்சு ஒரு கேம் விளையாடினோம். அதான் எல்லாமே பிரிஞ்சிருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ! அப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணா சந்தோஷமா தான் இருக்கீங்களா? அப்படின்னா வாங்க, வந்து உங்க பெட்ரூம காட்டுங்க அப்படின்னு கேட்குறான். சரி வாங்கன்னு சொல்லி இவருமே அங்க கூப்பிட்டுட்டு போனா, அங்க சூப்பரா எல்லாம் டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. உடனே அந்த ரஷ்யனோட ஒய்ஃபும், என்னது இது? அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றான், ஆக்சுவலி நான் ஷூயனுக்காக இதை சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஓ டியர் நீங்க ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு இந்த சர்ப்ரைஸே பண்ணி கெடுத்துட்ட. அது இருக்கட்டும் ஸ்டீவ், எங்க ரூம்குள்ள வந்து நீ எப்படி ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் வந்து ஃபோட்டோ எடுக்கல. சரி, நீங்க எப்படியோ என்னென்னமோ பண்ணி இதெல்லாம் சமாளிச்சிட்டீங்க. பட் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு அந்த ஸ்டீவ் வெளியே இருந்து நம்ம ஹீரோனை ஃபோட்டோ எடுத்தான்ல, அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இதுல நீங்க சண்டை போடுற மாதிரி இருக்கே, எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயின், நான் எங்க சண்டை போடுறேன், நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன் பாரு, இப்படிதான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமா நான் எங்க சண்டை போடுறேன், நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் பாரு, நான் இப்படிதான் நின்னேன் அப்படின்னு 2 பேரும் நடிச்சு காமிக்கிறாங்க. உடனே இந்த ஸ்டீவும், ஓ சாரி சாரி நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு வெளியே வரும்போது ஹீரோயினும் வரா. உடனே அவன் நல்லவன் மாதிரி, ஆக்சுவலி மேடம் நீங்க நியூஸ் ஆங்கர் வேலை பார்த்தீங்கல்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப தேங்க்ஸ். ஆனா மேடம் ஒரு உண்மையை ஒத்துக்கோங்க, உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தானே நீங்க அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வேற வேலைக்கு போயிருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் மேடம் இப்படி போய் சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க மட்டும் இந்த உண்மையை பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்டர் வேணும்ல, ஸோ நானே உங்களுக்கு பணம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பட் ஒரு வேளை நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்புறம் யோசிச்சுக்கோங்க, ஹமிங்க்கு ஒரு வேளை இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சாலுமே அவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டான். ஸோ கடைசியாக நீங்கள் வெறும் கையோட தான் வீட்டுக்கு போகணும். ஸோ ஹம்மிங் கூட இருக்கிறதுக்கு நீங்கள் ஏன் பக்கம் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே டின்னருக்கு சாப்பிட போகிறாங்க. அப்பையும் இந்த ஸ்டீவ் சும்மா இல்லை, ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா சொன்னீங்க, ஷூயன் உங்கள் கையில் இருந்த வெட்டிங் ரிங் எங்க அப்படின்னு கேட்டுடுறான். ஹீரோயின் முழிக்கிறா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். உடனே அங்கே இருக்க லேடியும், ஆமாம் இங்கே பாருங்க, நான் என்னோட வெட்டிங் ரிங்கை எப்போதுமே என் கையில் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நீங்கள் அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ ஹீரோ, ஆக்சுவலி எனக்கும் அவளுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சண்டை, தப்பு எல்லாமே என் மேலே தான் இருக்குது. பட் கொஞ்ச நாள் நாங்கள் பேசாமல் இருந்தோம். அப்போ தான் இவ எனக்காக என்னெல்லாம் பண்ணான்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக இவன் என் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். ஒரு நாள் ஒருத்தன் என்னை தாக்க வரும்போது எனக்காக அந்த அடியை அவள் வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ்னு பிஸியாக இருக்கும் போது என் தம்பியை என் குடும்பத்தெல்லாம் இவ தான் பார்த்துக்கிட்டா. ஸோ என்னை மன்னிச்சிரு. ஆனால் ஷூயன் ப்ளீஸ், நான் இவங்க எல்லார் முன்னாடியும் கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ஷூயன் ப்ளீஸ் அப்படின்னு ரிங்கை எடுத்து வச்சு கேட்க, ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி இனிமேல் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரிங்கை போட்டுக்கிறா. அப்பயுமே அந்த ஸ்டீவ் சும்மா இல்லை, நீங்கள் ரிங் போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, கிஸ் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா இவ்வளோ பண்ணவங்களுக்கு இது ஒரு மேட்ரா அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிக்க. இதை பார்த்து அந்த ரஷ்யன் கப்பலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையாகவே கப்பல்னு நினச்சி நம்பிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஸ்டீவை பிடிச்சி வச்சு, டே என்னடா நீ வேலை பார்க்குற அப்படின்னு அவனை ஒரு வழி ஆக்கிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. வெக்கேஷன் முடிஞ்சு அந்த ரஷ்யன் கப்பல் கிளம்புறாங்க. பட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரஷ்யன் நம்ம ஹீரோ கிட்ட, உங்களை பார்த்தது உங்கள் கூட இருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நம்ம ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயினும் ஓகே ஒரு வழியாக என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிற்கிறா. ஹீரோவும் ஓகே நான் பணத்தை அப்புறமா உனக்கு கொடுக்குறேன், இப்போவா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க, ஓய் என்ன கையை பிடிக்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சாரி பழக்க தோஷத்தில் அப்படியே பிடிச்சிட்டேன்,
பட் இப்போயும் நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா அப்படின்னு ஹீரோ சிரிக்க, ஓகே அப்படின்னு ஹீரோன்னு சிரிச்சுட்டே பின்னாடி போகிறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் சூப்பராக இருந்துச்சுல்ல? இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சாயந்தரம் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.